பொதுமக்களாகிய நீங்கள் தரும் ஒவ்வொரு ரூபாயுமே சரியான முறையில் போய் சேரும். நீங்கள் மக்களுக்காக நாங்கள் இந்த சேவையை 2 நாளாக இதை வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். வேலை செய்கிறீங்க என்ன கஷ்டத்தின் மத்தியில் நாங்கள் எல்லாரும் 2 செய்து கொண்டு இருக்கிறோம். அதுல எல்லா பொருளுமே இருக்குது. அரிசி இருக்குது, சீனி இருக்குது, பருப்பு இருக்குது, கருவாடு இருக்குது, பானைகள் இருக்குது, பாய் இருக்குது, அதே மாதிரி உடுப்புகள் எல்லாமே வசதி. என்னென்னு சொல்கிறோம், ஒரு மனுஷனுக்கு சராசரியான ஒரு அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய மாதிரியான சாமானங்கள்ட்ட இருக்குது. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தவகிறேன். பார்த்தீங்களா இருந்தால் ஏற்கனவே நான் பதிவு செஞ்சுருப்பேன். டிட்வாட் புயலின் காரணமாக பாதிக்கப்பட்ட இலங்கை மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கணும். அதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா எங்களோட மலையக மக்களுக்கு உதவிக்கிற நீட்டு மூலமாக இலங்கை தமிழ் மாணவர் ஒன்றியம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பல்கலைக்கழக மாணவர்கள், இளைஞர்கள், அதிகமான ஆட்கள் ஒன்றிணைஞ்சு பார்த்திங்கன்னா இலங்கை தமிழ் மாணவர் ஒன்றியத்தின் தலைமை கீழே இணைஞ்சு ஒரு மிகப்பெரிய அளவில் நிவாரண பொருட்களை கொடுக்க போயினோம். அதில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிதி உதவியாகவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இருந்தால் பொருட்களாகவும் சேகரிச்சிருந்தவ இன்றைக்கு பார்த்திங்கன்னா மலையகம் நோக்கி புறப்படுவதற்கு எல்லாமே தயாராகி கொண்டிருக்கிறேன். மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா நிவாரண பொதிகள் பொதி செய்து அதே மாதிரி தற்போது நாளைக்கு பார்த்திங்கன்னா இருந்தால் இந்த வாகனம் மலையகம் நோக்கி விழிக்கிட போது என்னென்ன மாதிரியான பொருட்கள் எப்படி போய் சேரப்போகுதுன்றதை பற்றி தான் இந்த காரணொலியை நான் பதிவு செய்கிறேன். இப்போ வாங்க நாங்கள் உலகத்தமிழ் மாணவர் ஒன்றியம் பார்த்திங்கன்னா அவர்களுடைய கதைக்க போகிறோம். என்ன மாதிரி இந்த நிவாரண பொதிகள் போய் செஞ்சுருக்கணும்ன்றது எல்லாத்தையும் பார்க்கலாம். வாங்க. இந்த பெரிய லொரியிலாம் இப்போ மலைய மக்களுக்கு பொருட்கள் போக காத்திருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் சக்கோட்டை பகுதிக்கு தான் வந்துருக்கிறோம். சக்கோட்டையில் இந்த பொருட்களை ஏற்றுறதை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. எல்லாமே மலையகத்துக்கு போகிற பொருட்கள். அப்படியே நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆக்கள் ஏற்றி கொண்டிருக்கணும். அப்படின்னு வருங்க ஒரு பெட்டியை ஹேங்கர்களோடக்கம் எல்லாமே ஏற்றி கொண்டிருக்கணும். ஹேங்கர்கள் அதே மாதிரி எல்லா உணவுப் பொருட்களும் கொண்டு போயினோம். இது ஃபுல்லாகவே பொருட்கள்லாம். இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே அத்தியாவசிய பொருட்கள்லாம் இங்கேருந்து கொண்டு வரலாம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுவும் மிகப்பெரிய ஒரு லொரியில் ஏற்றி கொண்டிருக்கணும். இதில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே கட்டி வச்சிருக்கணும். பாசல்கள் ஒரு பொருட்களும் இருக்குது, அத்தியாவசிய பொருட்கள். அங்கே பார்த்திங்கன்னா அப்படியே அங்கப்பட்டியல் இதெல்லாம் மாறி கொண்டு பாருங்க. அவ்வளோ இளைஞர்கள் சேர்ந்து இந்த வேலை செய்யணும். ஃபுல்லாக கண்டெய்னர் லொரி தான் ஃபுல்லாக ஏற்றி கொண்டிருக்கணும். பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு லொரி இந்த நூடுல்ஸோட அணைச்சி அடக்குங்க. அப்போ நீளப்பாட்டுக்கு இங்கே நிற்கணுமா? ஓரல் பாட்டு இப்படி நிற்கணும். அப்போதான் நாட்டி விழாது. நீளம் கூடுத பக்கம் தான் சரி. உங்க அப்படி ஆனால் அன்றைக்கு என்ன மாதிரியான இந்த பொதியிடல் வேலையெல்லாம் நடக்குது, என்ன மாதிரி இந்த நடவடிக்கை போய்கொண்டிருக்கு? இது என்னென்னு சொன்னால், இது உலகத்தமிழ் மாணவர் ஒன்றியம். இந்த அமைப்பு கிட்டத்தட்ட 2015ஆம் ஆண்டு இந்த அமைப்பு ஸ்டார்ட் பண்ணுறது. இவங்க இப்படியான இடர்பாடுகள், இப்படியான துன்பங்கள் நடக்கிற நேரங்களில் ஏர்லியாகவே மக்களுக்கு உதவி செய்கிற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரையில் ஒரு அரசியல் சார்பற்ற ஒரு அமைப்பு. முதல் அமைப்பு அரசியல் சார்பற்ற அமைப்பு. அதே நேரம் ஒரு அரச வங்கியில் அந்த கணக்கறிக்கையும் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அதே நேரம் எந்த ஒரு உதவி செயற்றிட்டங்கள் செய்தாலும் அது செய்து உரிய நாள்லேயே அதுக்குரிய கணக்கறிக்கைகளை சரியான முறையில் சமர்ப்பிக்கிற ஒரு அமைப்பு. பல காலங்களில் முன்பு உங்களுக்கு தெரியும், மலையகத்தை நோக்கி எங்களுடைய அண்ணாக்கள் கொண்டு போய் கொடுத்த பணிகள் உங்களுக்கு தெரியும். அதே போலவே இப்போவும் மலையகத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க.
உண்மையிலேயே இந்த மலையக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் மன ரீதியாகவும் உள ரீதியாகவும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த விஷயங்களை வந்து செய்து கொண்டு இருக்கிறோம். எங்களால் ஆன உதவிகளை வந்து செய்கிறோம். இந்த அமைப்பில் வந்து பல்வேறு தரப்பட்ட படிகள் வந்து இருக்கிறாங்க. சொல்லப்போனால் இப்போ எல்லா இடத்துலையும் இருந்து இந்த படிகள் வந்து இந்த அமைப்புக்கு வந்து உதவி செய்கிறாங்க. நான் கூட அச்சுவேலியிலேருந்து இன்றைக்கு வந்திருக்கேன். அச்சுவேலியிலேருந்து வந்திருக்கேன் இந்த அமைப்புக்கு வந்து உதவி செய்யணும்ன்றதுக்காண்டி. அப்படி நிறைய படிகள், நிறைய கிரிக்கெட் விளையாடுற படிகள் வந்திருக்காங்க. அப்படியே நிறைய பேர் இருக்கிறாங்க இதில். அப்படி ஒரு வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு. இப்பவும் கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபா பெறுமதியான சாமான் வந்து 2 பார ஊர்தியில் வந்து கொண்டு போறாங்க. கண்டெய்னர் லோரியில கொண்டு போறாங்க. அதையும் வந்து சில பேர் வந்து டொனேட் பண்ணியிருக்கிறாங்க. சில பேர் வந்து ஒரு அளவான காசுக்கு வந்து அப்படி செய்கிறாங்க. அப்படி நிறைய விஷயங்கள் எல்லா பக்கத்தாலேயும் உதவிகள் வந்து பொருள் உதவியா இருந்தாலும் சரி. ஒரு லோரி வந்து கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. சாமான் வந்து மலையக மக்களுக்கு அனுப்புவது. அதை விட நிறைய பேர் வந்து என்னென்னு சொல்கிறோம், உடுப்புகள் கூட வாங்கி கொடுத்துருக்குறாங்க. பல லட்சம் ரூபாய்க்கு பெறுமதியான உடுப்புகள் கூட இந்த முறை நாங்கள் கொண்டு கொடுக்குறோம். இல்லை அங்கே மலையக மக்கள் அது கூடவே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க தானே. ஸோ அதால் அவங்களுக்கு அந்த இது உதவிகளையும் வந்து செய்கிறாங்க. எஸ், இப்போ எல்லாமே இதில் இருக்கிறதெல்லாம் கூடுதல் அத்தியாவசிய பொருட்களாக நம்ம இருக்கு. இதில் கூட அத்தியாவசிய பொருட்கள் இருக்குது. அரிசி, பருப்பு, சீனி, கருவாடு, நூடுல்ஸ், அதே மாதிரியான உலர்ணவு பொருட்கள் வந்து இருக்கு. ஓகே, எல்லாமே பரபரப்பாக நிச்சயமாக வந்து பரபரப்பாக நடக்குது. இதில் வந்து சூழலும் அப்படி இருக்குது. ஒரு கடற்கரை சைட்டில் வந்து அதை சரியான முறையில் செய்து சக்கோட்டை கடற்தொழில் சங்கம் இந்த வேலையில் வந்து நடந்துட்டு இது என்ன ஒரு லொரியிலே இப்போ வந்து ஒரு லொரியில வந்து முடிஞ்சுது. அடுத்த லொரியில ஏற்ற போகிறோம். அது வேறு இடத்துல இருக்கு. அது வேறு ஒரு ஜாட்டில் இருக்கு. அந்த ஜாட்டில் இருந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள அது ரெடி ஆகி. அப்போ இன்றைக்கு இப்போ இது என்ன மாதிரி இந்த பொருட்களை அங்கே கொடுக்க போறீங்க? இன்றைக்கு இரவு வந்து வெளிக்கிடுறோம். இன்றைக்கு இரவு நான் நினைக்கிறேன் அப்படியும் ஒரு 10 மணிக்கு வெளிக்கிடுவாங்க. வெளிக்கிட்டா நுவரெலியாவுக்கு தான் போவோம். நுவரெலியாவுக்கு போய் அங்கே இருக்கிற சில வேறு ஆக்கள் இருக்காங்க எங்களுக்கு. அந்த தேவை உடையவர்களை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களோட டீடைல்ஸ் வந்து எங்கள்கிட்ட இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இந்த சாமான் வந்து எந்தெந்த கேம்பில் எத்தனை பேர் இருக்கணும், அப்படியான இடங்கள்ல இருக்கிறாக்களுக்கு வந்து எப்படி கொண்டு போய் சேர்க்க வேணும்ன்றதை வந்து ஏற்கனவே வந்து பட்டியல் எடுத்திருக்கிறோம். அந்த பட்டியலின் பிரகாரம் வந்து இதை நாங்கள் விநியோகிப்போம். அதெல்லாமே அரிசி சின்ன பேக்காக கட்டி இருக்கிறோம். அதுல எல்லா பொருளுமே இருக்கு. அரிசி இருக்கு, சீனி இருக்கு, பருப்பு இருக்கு, கருவாடு இருக்குது, பானைகள் இருக்கு, பாய் இருக்குது. அதே மாதிரி உடுப்புகள் எல்லாமே வசதி. என்னன்னு சொல்ற, ஒரு மனுஷனுக்கு சராசரியான ஒரு அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய மாதிரியான சாமானங்கள் இருக்குது. அதுக்கிட்ட இளைஞர்களும் வந்து துடிப்போட வேலை செய்யணும். அதே மாதிரி வயதானவர்களும் வந்து துடிப்போட வேலை செய்கிறத நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு தன்னார்வலர்கள் இணைந்து செய்கிற ஒரு அமைப்பு. முக்கியமாக சொல்லப்போனால் மாணவர்கள் பாருங்க, இப்படி பாருங்க, எல்லாரும் கொண்டு போய் இப்போ லொரியில் வந்து அடிக்க கொண்டிருக்கீங்கன்னா இதோ 10 மணிக்கு வலிக்கிறது. 10 மணிக்கு வலிக்கிறது. நேரத்துக்கு வலிக்கிட்டா அங்கேயும் போய் போகலாம். அங்கேயும் வந்து பாதைகள் எல்லாம் பிரச்சனை தானே. அப்போ அதால வந்து அதுக்கேற்ற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர்ஸ் தான் போறாங்க. இந்த ஒரு வேற ரூட் பழகிய பாதையா இருக்காது, கொஞ்சம் சுற்றுப்பாதையா இருக்கும். அப்போ அதால ரூட்டுகளை மாற்றி தான் போவோம். ஓகே பாருங்க, அப்படியே வந்து கண்டெய்னர் லொரிலாம் ஏற்றி கொண்டிருக்கிறேன். பாருங்க எவ்வளோ இளைஞர்கள் வந்து உதவி செய்யணும். பிடிச்சிருக்கு. இங்கால என்ன இருக்கு? அரிசி, சோயா மீட்டு, நூடுல்ஸ், பிஸ்கெட், கணக்க ஜாமான் கிடக்கண்ணா ஏற்றி கொண்டிருக்கிறோம். எங்களை படியில் நிற்கிறாங்க. நீங்கள் அதில் கீழே நிற்கிறாங்களாம் பொறுப்பானாக்கள். இவர் முக்கியமான ஆள். இவர் தான் தலைவர். எங்கட ஒரு கண்டெய்னர் ஜவாரங்க மக்கள் எப்படி எல்லாம் தூக்கி கொண்டு போகிறாங்க. வீக்குக்கு 10 லட்சம். இதை பார்த்தீங்கன்னா அப்படியே தடல் புடலாக வந்து சாமான் ஏற்றி கொண்டு இருக்கிறேன். ஜவாரங்க இதை பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிக்கையும் வந்து சாமானாக பிரித்து வைப்படுது. பார்த்தீங்கன்னா இல்லாத டூத் பேஸ்ட்டுகள், பிஸ்கட் பைகள், பிஸ்கட் பெட்டிகள். இது பாருங்க, எங்களோட மலைய உறவுகளுக்காக எவ்வளோ வேகமாக செய்யணும் பாருங்க. எல்லா பொடிகளும் வந்து மும்புறமாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோப் இருக்குது, அதே மாதிரி பேடுகள், அதே மாதிரி அடுத்தது பெனடோல்,
சமபோசா நூடுல்ஸ் பேக்கெட்டுகள் எல்லாமே வேண்டி இருக்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த உதவியினாலான இது நடக்குன்னு சொல்லலாம். புலம்பெயர் உறவுகள் அதே மாதிரி இங்கே உறவுகள் கொடுத்த நிதி பங்களிப்பு அதே மாதிரி பொருட்கள் பங்களிப்புனால அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மில்க் பவுடர் சின்ன பேக்கெட்டுகள் நெஸ்ட் அமௌண்ட்டுகள் அதே மாதிரி இங்கே பாருங்க நூடுல்ஸ் ஐட்டங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி அதே மாதிரி ஆங்கர் ரத்தி இதெல்லாம் அப்படியே போட்டிருக்கணும். இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து அப்படி அடுக்கியிருக்கணும். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு என்ற நன்றி. ஏன்னா உங்களால் தான் இவ்வளவு நடக்குது. உங்களை ஒவ்வொரு பார்வையும் தான் எங்களை இந்த அளவுக்கு வளர்த்துருக்குது. இந்த சனத்துக்காக கஷ்டப்படுற சனத்துக்காக நாங்கள் இவ்வளவு ஒரு சேவையை செய்கிறதுக்கு அடித்தளம் இந்த வீடியோ பார்க்குற உங்களை ஒவ்வொருத்தருக்கும் பின்னால் தான் இருக்குது. நன்றி. நான் உலகத்தமிழ் மாணவர் ஒன்றியத்தின் பொருளாளர். தொடர்ந்து நாங்கள் இன்றைக்கு மலையாளத்துக்கு போகிறதுக்கான திங்ஸ் எல்லாம் ஏற்றி கொண்டிருக்கிறோம். அத்தியாவசிய பொருட்கள்லாம் முக்கியமாக பிரதானமாக உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்க எல்லாம் அரிசி சீனி பருப்பு அடுப்பின பொருள் மற்றது பாய் அங்கே பார்த்தீங்கன்னா அதில் சிலரங்களுக்கு வந்து பானை அகப்பம் கொண்டு எல்லாம் வாங்கி தந்துருக்குறாங்க. எல்லாம் அதெல்லாம் சேகரிக்கப்பட்ட பொருட்கள் என்ன சேகரிக்கப்பட்ட பொருட்களும் அதே மாதிரி நீங்கள் கிடைச்ச நிதியிலேயும் அத்தியாவசிய பொருட்கள்லாம் வாங்கி பேக் பண்ணிக்கிறீங்க. கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கு மேற்பட்ட பொருட்களாகவே வந்திருக்கணும் கையில். ஓகே, உங்களுக்கு வந்து கை அடைச்சி வைக்கணும். இப்போ இதில் இந்த அமைப்பில் பல்கலைக்கழக மாணவர்கள் எந்தெந்த பல்கலைக்கழக மாணவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க? எங்களுக்கு எல்லா பல்கலைக்கழகத்திலிருந்தும் குறிப்பாக யாழ்ப்பாணம், பெரதனியா, மொரட்டுவ, ஜெயபுர ஒவ்வொரு இடத்துல இருந்தும் யாழ்ப்பாணத்தில் எல்லா யூனிவர்சிட்டிலையும் படிக்கிற யாழ்ப்பாண படிகள் எங்களோட இருந்து எல்லா இடத்துல இருந்தும் வேலை செய்யிருக்கிறாங்க. எல்லா படிகளும் எல்லாரும் வந்து செய்கிறாங்க. மேக்சிமம் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா இளைஞர்களும் இணைஞ்சிருக்கிறாங்க. எல்லாம் அதை சின்ன படிகள் எல்லாம் வேலை செய்யணும். வயசானார்கள் இது இந்த ஊர்படிகள் இந்த ஊர்படிகளும் சேர்ந்து தான் அவங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தை பார்த்து எங்களுக்கு ஆர்வமா இருக்குது. இவ்வளவு ஆர்வமா வந்து வேலை செய்யணும். அவ்வளவு ஆர்வம் வந்து வேலை செய்யணும். எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. பார்க்கவே மெய்சிலிக்கிற ஒரு இதாத்தன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆர்வமா ஒரு வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். இளைஞர்கள் பாருங்க அப்படியே ஒரு கண்டெய்னர் லொரியில ஃபுல் ஆகிக்கொண்டு இருக்குது. பாருங்க அப்படியே இந்த இடம் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா 10 மணிக்குள்ளே ஏற்றணும். இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா சரியாக 7:30 ஆகுது. இந்த டைமுக்குள்ளே பெரும் நினைக்கிறேன். சார் எங்காலயம் வந்து நடந்து கொண்டு இருக்குது. இது வந்து அத்தியாவசிய பொருட்கள். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தனி பாசல் ஆக்கப்படுது. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் மக்கள் கொடுத்த பொதிகள் இதுக்கு ஒரு பட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிவாரணத்துக்காக கொடுத்துருக்கிறோம். சமபோசா அதே மாதிரி எண்ணெய் எல்லாமே வேண்டி கொடுத்துருக்கிறோம் ஒரு பட்டிக்கு. அதை எடுத்து ஒவ்வொன்றே தனித்தனி ஒரு பேக்குக்கு கட்டினோம். மெயினாக பார்த்தீங்கன்னா இதை தனித்தனியை தான் அங்கே போய் தான் பிரித்து கொடுக்க போயினோம். ஒரு பொதியாகி கொடுக்க போயினோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கொடுத்தது. இதுக்கே பார்த்தீங்கன்னா மக்கள் கொடுத்த பேனடோல் விக்ஸுகள் எல்லாமே வேண்டி கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி ஓடிக்கரோன் எல்லாம் கொடுத்துருக்கிறோம். அதெல்லாம் பார்க்குறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஷாம்பு எல்லாம் இருக்குது. ஷாம்பு சோப்பெல்லாம் அப்படியே வாங்கி கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இங்கே சர்ஃபெக்ஸ் எல்லாம் அப்படி தனியாக ஒரு பேக்கு கட்டிட்டேன். ரெண்டாவது தனியாக ஒரு இதாக தான் கொடுக்க போயினோம். இங்கால இருக்கிறது ஃபுல்லாகவே தேயிலை எல்லாம் தான் தேயிலை அதே மாதிரி காட்டின மாதிரி நூடுல்ஸ் அதெல்லாம் இருக்குது. இளைஞர்கள் சேர்ந்து வேலை செய்யணும். அதே மாதிரி இங்கால மக்கள் ஒப்படைத்த பொருட்கள் உங்களுக்கு இன்னும் காட்டுறேன். இங்கால பார்த்தீங்கன்னா விஜித அரிசி முக்கியமாக பார்த்தீங்கன்னா 10 கிலோ அரிசி பேக்குகள் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி பானைகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாய்கள் இதெல்லாம் மக்கள் பண்ணி கொடுத்தாங்க. உடுப்புகள் எல்லாம் வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கணும். சாறைகள் உடுப்புகள் எல்லாம் வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கணும். தங்களால் என்ற பொருட்களை எல்லாமே கொடுத்து உதவி இருக்கணும். பல பேர் பார்த்திங்கன்னா நிதி உதவியாக கொடுத்துருக்கணும். அதில் வாங்கப்பட்ட பொருட்கள் நிறைய பொருட்கள் வந்து வேண்டி இருக்கணும். இதில் பாருங்க அதே மாதிரி பாஸ்தா எண்ணெய் எல்லாம் கொடுத்துருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் லொரியில் தான் பொருட்கள் ஏற்றி கொண்டிருக்கணும். இந்த லொரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இரவு 10 மணிக்கு வலிக்கிடுது. அதில் வந்து கொஞ்சம் பேர் வந்து போயினோம். கொஞ்சம் பேர் இளைஞர்கள் தமிழ் மாணவர் ஒன்றிய உறுப்பினர்கள் எல்லாம் போயினோம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு முகாம்கள் அதுகள் தங்கியிருக்கிற மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து கொடுக்க போயிடும். பெரிய ஒரு கண்டெய்னர் லொரி அதில் வந்து இப்போ முக்கால்வாசி நிறைஞ்சிட்டு அதை திருப்பி காட்டுறேன் வாங்க பாருங்க.
முக்கால்வாசி வந்து நிறைஞ்சிட்டு இப்போ கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருக்கணும், போட்டு கொண்டு இருக்கணும் பாருங்க. இளைஞர்கள் அப்படியே தூக்கி கொண்டு இருக்கணும் லைனுக்கு. எவ்வளோ வேகப்படுத்தி வருதுன்னு பாருங்க. அப்படியே பொருட்கள் எல்லாம் பாருங்க. அப்படி இளைஞர்கள் கொண்டு வரதை அப்படி காட்டுறேன். எவ்வளோ வேகமாக வரீங்க அப்படி கொண்டு வந்து. இதை விட இன்னும் ஒரு இடத்துல வந்து பொருட்கள் இருக்குது, அத்தியாவசிய பொருட்கள் வந்து வச்சிருக்கணும். ஏன்னா வைக்கிறக்கு ஒரு இடம் காணாது, பேக் பண்ணுறக்கு ஒரு இடம் காணான்றதால இன்னும் ஒரு இடத்துல வச்சு பேக் பண்ணியிருக்கணும். அதே மேலும் கூட்டிக்கொண்டு காட்டுறேன். எங்களோட மக்களால் முடிஞ்ச உதவிகள். இதோட இந்த சிவப்பு ரூபாய்க்கு வந்து முடிஞ்சது, எல்லாத்தையும் வந்து ஏற்றியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கால இருந்தால் ஏற்ற போயினா பாருங்க. இது வந்து சீனி பேக் தனித்தனியாக ஏற்றிங்க பாருங்க. மஞ்சள் பேக் பார்த்தீங்கன்னா சீனி பேக் ஒன்றுக்குள்ள பார்த்தீங்கன்னா 30 கிலோ சீனி இருக்குன்னு நினைக்கிறேன். அல்லது 30 இல்லை நிறுத்து கட்டி வச்சுக்கேன். 30 பேக் சீனி பேக் இருக்குது. ஆனால் 30 கிலோவாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். பாருங்க இது பாருங்க. ஒரு பொருட்களையும் வந்து குறிச்சு எழுதி அனுப்பினோம். இதுக்கே சீனி அந்த வாகனத்தில் இருந்த பொருட்களை தான் பார்க்குறீங்க. இதிலேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே தொங்கல் காண இவ்வளோ பொருட்கள் உண்டு. அங்கே வேறுங்க இவ்வளோ இளைஞர்கள் அதுக்குள்ளே வேலை செய்து கொண்டு இருக்கணும்ட்டு ஃபுல்லாக பாருங்க. அப்படியே அங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே அங்கே தொங்கல் காண கொண்டு போனாச்சு பொருட்கள். அங்கே நூடுல்ஸுகள் இருக்குது, பிஸ்கெட்டுகள் இருக்குது, எல்லாம் வந்து வச்சுருக்கிறோம். அங்கே வேறுங்க கருவாடுகள் எல்லாம் வந்து ஏற்றியாச்சு. இன்னும் காவாசி தான் ஒரு ஆள் போகக்கூடிய அளவு தான் அந்த இடம் இருக்குது. மிச்சம்படி எல்லாத்தையும் வந்து ஏற்றியாச்சு. கயசிலையும் வந்து பொருட்களை வந்து ஏற்றி கொண்டு வைக்கணும். பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேக்ஸிமம் ஏற்றியாச்சு. அதே மாதிரி தண்ணி போத்துகள் எழுதுறது எல்லாம் வந்து கயசில் ஏற்றின பாருங்க. பார்த்தீங்கன்னா இதுக்கேயும் பட்ச பொருட்கள் நிறைஞ்சிட்டு அதே மாதிரி இந்த பக்கம் எல்லாம் பொருட்களை ஏற்றி கொண்டு இருக்கணும். அவ்வளவு இடம் இல்லை. எல்லாத்தையும் மேக்ஸிமம் ஏற்றி கொண்டு போயினேன் பாருங்கள். எல்லாத்தையும் எல்லா பக்கத்தாலையும் பொருட்களோட வாகனம் வலிக்கிட்டுது. பொருட்களோட மலையம் நோக்கி வலிக்கிடுது வாகனம் பாருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வேறு ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். நாவலடி பகுதியில் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா பொதி செய்தி ஜெயிக்கணும். அதுதான் நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள் இதில் பாருங்க மாகள் அதேமாதிரி தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து பொதி செஞ்சுருக்கணும். இதையும் வந்து ஏற்றுற வேலையை தான் செய்ய போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொருட்கள் இருக்குது. இவ்வளோ இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் பேக் பண்ணி கொண்டிருக்கணும். மக்களுக்காண்டி சேவை செய்கிறீர்கள். எத்தனை நாள்? 2 நாளாக செய்கிறீங்கண்ணா? இரவு பகலா? ஓகே. பார்த்தீங்கன்னா இரவு பகலா வந்து செய்யணுமா? மக்களுக்காக நாங்கள் இந்த சேவையை 2 நாளாக இரவு பகலா செய்து கொண்டு இருக்கிறோம். இரவு பகலா செய்கிறீங்க. என்ன கஷ்டத்தின் மத்தியில் நாங்கள் எல்லாரும் செய்து கொண்டு இருக்கிறோம். எங்களோட வேலையில நிப்பாட்டி மக்களுக்காக இந்த சேவையை நாங்கள் கட்டாயம் செய்யணும். இல்லை மலைய மக்களுக்காக இந்த சேவையை நாங்கள் செய்கிறோம் கட்டாயம். மேலும் வேறு ஆக்களும் இந்த உதவிகளை செய்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் எப்படியும் கட்டாயம் முழுவாதம் ஒதுக்கி போட்டு தான் வெளியேறுவோம் போறீங்க. பார்த்தீங்கன்னா ஒதுக்கி இன்றைக்கு வாகனத்திலேயே அனுப்புறீங்க. வாகனத்திலேயே அனுப்புகிறோம். ஓகே. என்னென்ன நீங்கள் பேக் பண்ணிக்கிறீங்க இங்க இந்த இடத்துல வந்து என்னென்ன பொதி செஞ்சுக்கிறீங்க? சீனி, மா, தேயிலை, பருப்பு எல்லாமே ஏற்றுக்கிறோம். மற்ற அந்த பிஸ்கெட் ஐட்டங்கள் அப்படி எல்லாமே உடுப்பு ஐட்டங்கள் எல்லாமே. மொத்தம் எத்தனை இளைஞர்கள் சேர்ந்து செய்கிறீங்க இதில்? என்னன்னு சொல்ல, இப்போ எங்களை நாங்கள் ஒரு வட்டாரமாக ஒரு இளைஞர் நிற்கிறோம். அவையின் ஒரு இளைஞராக ஒவ்வொரு செட்டாக வந்து எல்லாரும் விருப்பப்படுவோம் செய்யணும். எல்லாரும் விருப்பமாக வந்து செய்கிறோம் நாங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்த்துக்கள் உங்களை எல்லாருக்கும். பார்த்தீங்கன்னா படியை வந்து வேகமாக செய்து கொண்டிருக்கிறோம். இங்கால பார்த்தீங்கன்னா மா மூட்டைகள் வந்து அங்கே இருக்குது. ஏற்கனவே வந்து பேக் பண்ணி அனுப்பியாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது பாருங்க. இதில் வந்து பேக் பண்ணது அப்படியே வச்சிருக்கேன். இதில் அப்படியே வச்சிருக்கேன். இரவு பகலாக வந்து வேலை செய்யணும். அதான் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. 2 நாட்களுக்கு மேலே வந்து செய்யணும். பாருங்க
சாமான் வந்துன்றது பாருங்க. இது பார்த்தீங்கன்னா தேயிலை பேக் பண்ணி கொண்டிருக்கணும். மலைய மக்களுக்கு தேயிலை இங்கே இருந்து கொடுக்கலாம். எவ்வளோ கஷ்டமான வேலைகளையும் இங்கிருந்து செய்யணும் உண்டு. ஒவ்வொரு ஆளாலும் தங்களால் முடிஞ்ச பங்களிப்பை செய்யணும். இது பார்த்தீங்கன்னா சோயா மீட்டுகள் அதே மாதிரி நூடுல்ஸ்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள். இது வந்து பகிர்ந்து கொடுக்க போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தேயிலை வந்து பேக் பண்ணுற வேலையை வேகப்படுத்தி இருக்கணும். வணக்கம் வணக்கம். இப்போ என்ன மாதிரியான உதவியெல்லாம் நீங்கள் செய்து கொண்டுருக்கிறீங்க? என்ன மாதிரின்னு பார்த்தா ஒரு 10 நாள் வருமே. 2 நாள் 3 நாள் வேலை செய்வீங்க? 3 நாள் வேலை செஞ்சிருக்கோம். சங்கத்தில் செஞ்சாங்க. 11,000 எங்களுக்கு அரிசி வந்தது. ஓகே. அதை 2 கிலோ ஷாப்பிங் பேக்கில் போட்டுட்டு ஒரு மூட்டைக்கு 5 கிலோ படி அப்படி அடிக்கினாங்க. அடிக்கிட்டு இன்றைக்கு எல்லாம் கட்டி போட்டு ஏற்றின்னு வந்தாங்க. திரும்ப இங்கே திருப்பி ஏற்ற போகிறீங்க. இப்போ மொத்தம் எத்தனை படிகள் வேலை செய்கிறீங்க நீங்கள்? மொத்தம் ஒரு 20-30 பேர் செஞ்சிருக்கோம். எல்லாரும் வந்து நிறைய ஆக்கள் வந்து வேலை செய்கிறீங்க? சக்கோட்டை சென்சர் கிளப் அப்படியே செஞ்சுருக்கீங்க. ஓகே. நீங்கள் எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? நாங்கள் 7 படிக்கிறோம். 7 படிக்கிறீங்க? ஓகே. இப்போ இந்த வயசில் இப்போ யாருக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க? மலைய உறவுகளுக்கு வந்து உதவி செய்ய போகிறீங்க. ஏன்னா செய்கிறீங்க, உங்களோட முடிஞ்ச உடல் உழைப்புகளை வந்து கொடுக்குறீங்க. ஏன்னா எங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறோம். உங்களால் முடிஞ்ச உதவியில் செய்கிறீங்க. ஓகே. இப்போ என்ன மாதிரி படிப்புகள் எல்லாம் போகுது? நல்லபடியாக போகுது. ஆனால் இந்த இதுக்குள்ளேயும் வந்து நீங்கள் மக்களுக்காண்டி உங்களோட உதவியில் வழங்குறீங்க. அதுதான் சிறப்பு. உங்களுடைய பெயர் என்ன பேர்? ஓகே. உங்களோட பேர்? சுரேஷ் ராஜ். உங்களோட பேர்? ஜெயந்தன். உங்களோட பேர்? ஜீவன். ஓகே. வாழ்த்துக்கள். ஓகே ஓகே. உங்களையும் பார்த்தீங்கன்னா தேயிலை தான் பேக் பண்ணிடும். இப்போ தேயிலை உறங்கிட்டீங்க? தேயிலை இப்போ சீனி முடிஞ்சு தானே? சீனி முடிஞ்சு பார்த்து இப்போ தேயிலை எப்படி வைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தராசில் போட்டு நிறுத்து கட்டி கொண்டிருக்கிறேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறுத்து கட்டுறதை வந்து நாங்கள் கேல்குலேட் பண்ணி ஒரு ரவையாக கட்டி வழியில் வந்து எழுதி முடியலாம் நாங்கள் மாக்கறால். அப்போ ஒரு இடத்துல வந்து எவ்வளோ கொடுக்க போயிருக்கலாம் தெரியுமாங்க. அதுக்கு ஒரு மட்டத்தில் கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த லொரியில் சாமான் ஏற்றப்படுது. முக்கியமாக சொல்லப்போனால் மா ஏற்றப்படுது இங்கேருந்து. பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ஒரு பெரிய ஒரு லொரியில் நிறுத்தி கொண்டிருக்கீங்கன்னா அப்படி வந்து கொண்டிருக்கு. அதனுடைய பேக்கிங் வேலையும் வேகமாக நடந்து கொண்டிருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நிச்சயமாக கடந்த 2 வாரங்களாக இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலக தமிழ் மாணவர் ஒன்றியமாகிய நாங்கள் எங்களால் இயன்ற வகையிலே சரீர உதவிகளையும் நிவாரணப் பொருட்களையும் வழங்கியிருந்தோம். அந்த வகையிலே வடக்கின் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மன்னார் மாவட்டங்களுக்கான நிவாரணப் பொதிகளை வழங்கியிருந்தோம். அதோடு பாரிய அளவிலான சரீர உதவிகளை நாங்கள் வழங்கியிருந்தோம். என்னென்னு சொன்னால் அந்த அனர்த்தம் நிகழ்ந்த உடனே மக்களுக்கு நாங்கள் நிவாரணத்தை பொது செய்ய வேண்டும், அதனை கொண்டு செல்ல வேண்டும். பாதைகள் பலவாறாக சேதமடைந்திருந்தன. ஆனால் நாங்கள் அந்த களத்திற்கு சென்று எங்களால் முடிந்த சரீர உதவிகளை வழங்கியிருந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீர்கள் எங்களுடைய முகப்புத்தங்களூடாக. தண்ணிகளுக்குள் சிக்கப்பட்ட வீடுகளிலிருந்து மக்களை மீட்டிருந்தோம். மக்களை வீதிகளில் இருந்த மக்களை கொண்டு போய் அனைத்த முகாம்கள் நிலையங்களில் தங்க வைத்திருந்தோம். அவ்வாறான பல சேவைகளை வழங்கியிருந்தோம். அதனைத் தொடர்ந்து நிவாரணப் பொதிகளை வழங்கியிருந்தோம். இந்த முறை அரசாங்கம் அறிவித்தது, அதாவது சமைத்த உணவுகளை வழங்க தேவையில்லை, அது
பிரதேச செயலங்களால் வழங்கப்படும் என்பதனை கருத்தில் கொண்டு நாங்கள் உலர் உணவுகள், அவர்களுக்கான அத்தியாவசிய தேவைகள், பாய், நுழம்பு வலை, படுக்கை விரிப்புகள் மற்றும் மருத்துவ பொருட்கள், ஓடிக்கலோன், பெனடோல், சித்தாளவே மற்றும் உலர் உணவுகளாக பல பொருட்களையும் வழங்கியிருந்தால் நீங்கள் பார்த்துருப்பீர்கள். தொடர்ந்து மலையகம், இலங்கையிலே பெரிய அளவிலே பாதிக்கப்பட்ட மலையகத்தை நோக்கி எங்களுடைய இந்த நிவாரண பயணம் ஆரம்பிக்கின்றோம். நேற்றைய தினம் ஏற்கனவே கண்டியை நோக்கி ஒரு வாகனத்தில் நாங்கள் பொருட்களை அனுப்பியிருந்தோம். அந்த பொருட்களை யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்லூரி மாணவர்கள் செய்து தந்திருந்தார்கள். இன்றைய தினம் தான் அந்த வாகனம் வந்து சேர்ந்தது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் இன்றைய தினம் மலையகத்தின் நுவரெலியாவை நோக்கி செல்கின்றோம். முதலாவது வாகனம், இந்த வாகனத்திலே நாங்கள் கிட்டத்தட்ட 13,500 கிலோ கிட்ட இங்கே நாங்கள் ஏற்றியிருக்கின்றோம். அடுத்த வாகனம் அங்கே ஏற்றி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வாகனத்திலும் பொருட்கள் காணாத இடத்தை நாங்கள் மேலும் இன்னொரு வாகனத்தை ஒழுங்கு செய்வோம். ஏற்கனவே எங்களுடைய இளைஞர்கள் அங்கே மலையத்தில் சேர்ந்திருக்கின்ற கள நிலவரங்களை அறிந்து அங்கே நுவரெலியா மாவட்டத்தில் மொத்தமாகவே நுவரெலியா மாவட்டத்தில் தேவைப்படுகின்ற தேவைகள், பாதிக்கப்பட்ட மக்களின் விவரங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு அனுப்பியிருக்கின்றார்கள். நாங்கள் இந்த மக்களுக்கான நிவாரணத்தினை ஆரம்பிக்கும் போது நாங்கள் யாழ் மாவட்டத்திலே பிரபலமான பல்பொருள் அங்காடிகளில் சென்று அந்த விலைக்கோர்களை கூட நாங்கள் பெற்றிருந்தோம். கேள்வி விலைக்கோரலை அதை பெற்று அதன்படி எங்கெங்கே என்னென்ன சாமான்கள் மலிவாக இருக்கின்றதோ அந்தந்த கடைகளில் நாங்கள் பொருட்களை கொள்வன செய்திருந்தோம். தற்போது எங்களுடைய இளைஞர்கள் முழுதாக எங்களுடைய இளைஞர்களை வைத்து தான் நாங்கள் அவ்வளோத்தையுமே பொது செய்திருந்தோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் கடையில் கொடுத்து பொது செய்யலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பொது செய்வதற்கான அந்த செலவு சேமிக்கப்படுகிறது. முக்கியமாக நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இந்த அளவுக்கு நாங்கள் பொருட்களை கொள்ளலும் செய்யும் போது கடையிலே பொது செய்வதை விட நாங்கள் எங்கள் இளைஞர்களை வைத்து பொது செய்தால் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 50-60 குடும்பங்களுக்கு நாங்கள் மேலதிகமாக அந்த நிவாரணத்தை வழங்க முடியும். என்று சொன்னால் தனியார் இளைஞர்கள் எங்களுக்கு பல வகையில் ஆதரவு தந்தோம். அதே போல் அனைத்து மக்களும் ஆதரவை தந்திருந்தீர்கள். எங்களால் முடிந்தவரை நாங்கள் இந்த நிவாரண பொதியை சேமித்திருந்தோம். அதே போல் உங்களுடைய ஆதரவு, முக்கியமாக நாங்கள் பல பகுதிகளிலே இந்த நிவாரணப் பொருட்கள் சேமிப்பு நிலையத்தை அமைத்திருந்தோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பிரதான நுழைவாயிலே, அதே போல் கிளிநொச்சி பகுதியில், வவுனியா பகுதியில், பருத்தித்துறை வடமராட்சி பகுதி மற்றும் நெல்லியடி பேருந்து நிலையத்தில் மற்றும் ஆரியோளம் சந்தி பகுதியிலே, அதனைத் தொடர்ந்து நல்லூர் பகுதியிலே கூட நாங்கள் அந்த சேகரிப்பு நிலையங்களை ஒழுங்கமைத்திருந்தோம். அந்த சேகரிப்பு நிலையங்களில் பார்த்தீர்களாக இருந்தால் இலங்கையில் இருக்கிற அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களும் ஈடுபட்டிருந்தார்கள். முக்கியமாக பெரும்பங்காற்றியிருந்தார்கள் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழக மாணவர்கள். எங்களுடைய உப செயலாளர் கூட சிவதர்சன் அவர்கள் ஜெயவர்த்தன பல்கலைக்கழக மாணவர் தற்போது அங்கேருந்து பட்டதாரியாக வெளியேறி அங்கே கற்பித்து கொண்டிருக்கின்றார். அந்த மாணவர்கள் நெல்லியடி பகுதியில் எங்களுக்கு பெருமளவான ஆதரவினை வழங்கியிருந்தார். அதே போல் மொரட்டுவ பல்கலைக்கழக மாணவர்கள் யாழ்ப்பாணத்தின் ஆரியோள பகுதியிலே அந்த சேகரிப்பு நிலையத்தை தாங்களே கடமையேற்று நடத்தியிருந்தார். அதேபோல் பொதி செய்தல் பகுதியில் பார்த்தீர்களா இப்போது கூட நீங்கள் பார்க்கலாம். இங்கே கல்லணி பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்கள் இருக்கின்றார்கள், மொரட்டுவ பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்கள், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்கள் இருக்கின்றார்கள். இவ்வாறு அதனை விட பொதுமக்கள், இளைஞர்கள், எங்களுடைய பாடசாலை மாணவர்களோட பார்த்துருக்கீங்கள், விளையாட்டு கலைஞர்கள் அனைவருமே எங்களுக்கு பேராதரவு தந்து கொண்டிருக்கோம். என்னென்னு சொன்னால் நாங்கள் கிட்டத்தட்ட இது 9வது வருடம் நாங்கள் இந்த சமூக சேவையில் ஈடுபடுத்துவோம். அதாவது நாங்கள் பதிவு செய்து 10 வருடம் ஆகின்றது. வருகின்ற வருடம் 9வது வருடமாக இந்த சமூக சேவையை நாங்கள் திறம்பட நடாத்தி வருகின்றோம். எங்களுடைய கணக்கு கூட இலங்கையின் ஒரு அரசு வங்கியிலே பேணப்படுகின்றது. அந்த கணக்கினை மாத்திரமே பாவிக்கின்றோம். கணக்கு வழக்குகளானது இந்த ஒரு நிவாரணப் பணியை நாங்கள் செய்யும்போது நிவாரணப் பணி முடிந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்குள்ளே அதற்கான பெருச்சீட்டுகள், கணக்கறிகைகளை நாங்கள் வெளியிடுறோம். அந்த வகையிலே தான் உங்களுக்கு மக்கள் எங்களுக்கு இவ்வளவு ஆதரவை தந்து கொண்டிருக்கிறோம். உண்மையாக எங்களுடைய நலம் விரும்பிகள், ஆதரவாளர்கள் பெருவகையில் எங்களுக்கு பெரும் ஆதரவை வழங்கி கொண்டிருக்கோம். அது மட்டுமல்லாமல் இளைஞர்கள் எந்தவித ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இளைஞர்கள் எங்களுக்கு ஆதரவு. இங்கே யாரையும் முன்னிலைப்படுத்துவதில்லை. ஒரு கட்டமைப்புக்காக மாத்திரமே தலைவர், செயலாளர், பொருளாளர் என்ற ஒரு கட்டமைப்பு வைத்துக்கணும். முக்கியமாக வங்கி தேவைகளுக்காகவும் எங்களுடைய சில ஆவணங்களுக்கான தேவைகளுக்காகவும் மட்டுமே நாங்கள் இந்த நிர்வாக பதவிகளை வைத்திருக்கின்றோம். மற்றும்படி எல்லோருமே ஒன்றாக சேர்ந்து தான் சேவையை செய்கின்றோம். இன்றைய தினம் மலையத்திற்கு இந்த ஒரு பெரிய வாகனத்திலே நாங்கள் பொருட்களை தற்போது தயாராகிவிட்டோம். மேலும் இன்னும் ஒரு வாகனத்தில் ஏற்றி கொண்டிருக்கின்றோம். அந்த வாகனமும் போதாதனை இன்னும் ஒரு வாகனத்தை நாங்கள் ஒழுங்கு செய்வோம். தற்போது பார்த்தீர்கள் என்றால் வயது வேறுபாடு என்று பெரியவர் முதல் சிறியவர்கள் வரை எங்களுக்கு அந்த பொது செயல் வேலையில் ஈடுபட்டுகின்றார்கள். இந்த மக்களின் ஆதரவும் எங்கள் நன்கொடையாளர்களின் ஆதரவுமே எங்களை இந்த வகையில் இந்த சேவை செய்வதற்கு பெரும் காரணமாக இருக்குது. அந்த வகையில் நாங்கள் அனைத்து மக்களுக்கும் இந்த நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு எமது நன்றிகள். உங்களால் தான் நாங்கள் இவ்வளவு தூரம் பயணிக்கக்கூடியதாக இருக்கின்றது.
நாங்கள் இப்போது நுவரெலியா போகிறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். நுவரெலியாவுக்கு நாங்கள் சாதாரணமாக வாகனங்கள் நிவாரணப் பொதிகளை ஏற்றிக்கொண்டு எங்கள் எண்ணத்துக்கு போகவில்லை. நுவரெலியாவில் இருக்கிற பிரதேசங்களோடு தொடர்பு கொண்டு அங்கு யார் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய முழுமையான விவரங்கள் எடுத்துக்கொண்டு எந்தெந்த இடத்துக்கு போக வேண்டும், அங்கு யார் யாரை நாங்கள் சந்திக்க வேண்டும், அங்கு எங்களுக்கான சில பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட அனைத்தையும் தயார்படுத்தின பிற்பாடு இங்கேருந்து எங்களோட பயணம் ஆரம்பிக்குது. ஆக மிக இலகுவாகவும் வினைத்திறனாகவும் எங்களோட பயணத்தை நாங்கள் எங்களோட பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு முற்றுமுழுதான காரணமே நீங்கள் தார ஒவ்வொரு ரூபாய்க்கும் நாங்கள் சரியாக செயற்பட வேண்டும். குறிப்பாக நாங்கள் அதில் இன்னொரு விஷயத்தை மென்ஷன் பண்ண வேண்டும் என்னென்றால், இப்போ இங்கே நாங்கள் முல்லைத்தீவு, மன்னார், யாழ்ப்பாணத்தில் நாங்கள் நிறைய பேருக்கு உதவி செய்தாங்க. அப்போ எங்களோட வாகனங்களுக்கான எரிபொருள் தேவை, எங்கள் சாப்பாடுகள், இதுகள் முதல் எல்லாமே இதுக்கான பணத்தில் நாங்கள் மக்களின் பணத்திலேருந்து எடுக்கவில்லை. அதாவது நீங்கள் தந்த பணத்திலேருந்து நாங்கள் எடுக்கவே இல்லை, எங்களோட சொந்த பணத்தில் தான் அது கொடுத்தது. ஆனால் இப்போது மலையகத்துக்கு போகும்போது தான் எங்களுக்கு ஒரு பெரிய தொகை காசு தேவைப்படுது. வாகன போக்குவரத்துக்கே பெரிய ஒரு தொகை தேவைப்படுது. குறிப்பிட்டா இந்த ஒரு பெரிய வாகனத்தில் ஒரு கண்டெய்னரில் சாமான் ஏற்றி கொண்டு வர கிட்டத்தட்ட 13,000-14,000 கிலோ இதில் மட்டும் ஏற்றிருக்கின்றோம். இந்த வாகனத்தை கூட ஒரு நன்கொடையாக தான் ஒருத்தர் தந்திருக்கேன். நான் தொடர்பு கொண்டு மலையத்தை நோக்கி நாங்கள் இந்த நிவாரண பணியை முன்னெடுக்க வேண்டும் என்று அவர்களை அழைத்த போது உடனடியாக சொன்னால் நீங்கள் எவ்வளோ விஷயத்தை செய்கின்றீர்கள், நான் வாகனத்தை தருகின்றேன் என்று சொல்லி இலவசமாக அந்த வாகனத்தை வழங்கியிருந்தார். அதாவது எரிபொருள் செலவோடு மட்டும் வழங்கியிருந்தார். அது மட்டுமில்லாமல் இந்த வாகனத்தில் எங்கள் பொருட்களை ஏற்றுவதற்கு காணாமல் இருந்தபோது அந்த இடத்துக்கு தானே வந்து நிலவரத்தை பார்த்து இன்னொரு வாகனத்தை கூட அனுப்பியிருக்கிறோம். இப்போ அடுத்த வாகனத்தில் நாங்கள் ஏற்றி கொண்டிருக்கிறோம். அவ்வாறான சில கொடையாளர்கள் எங்களுக்கு இவ்வாறான உதவிகளை வழங்கும் போது எங்களுடைய உதவி திட்டங்கள் மென்மேலும் விரிவடையும். முக்கியமாக பார்த்தீங்களென்றால் இந்த போக்குவரத்து செலவுக்கு நாங்கள் பணத்தினை போட போகின்றோம் என்றால், உதாரணமாக போய் வரவே இந்த இப்படியான வாகனத்துக்கு கிட்டத்தட்ட 1,70,000 ரூபா கிட்ட கேட்கின்றார்கள். அப்போ அந்த ஒரு பெரிய செலவினை எங்களுக்கு குறைப்பதால் அந்த பணம் மக்களுக்கு போய் சேரும். நீங்கள் பொதுமக்களாகிய நீங்கள் தரும் ஒவ்வொரு ரூபாயுமே சரியான முறையில் போய் சேரும். நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் சில கடைகளில் நாங்கள் கொள்ளனவு செய்யும் போது கூட அந்த கடை உரிமையாளரிடம் நாங்களாக கேட்டு பொதி செய்யும் அந்த பைகளை கூட நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அதேபோல் தன்னார்வலர் எங்களோடு சேர்ந்து பயணிப்பவர்கள் வாகனத்தின் அந்த டீசல் அடிப்பதோ, சாப்பாடோ, பெட்ரோல் செலவு எல்லாம் தாங்களே பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே சிறந்த முறையில் இந்த நிவாரண பணியை நாங்கள் முன்னெடுக்கணும்னா அதுக்கு காரணம் எங்களுடைய தொண்டர்கள் எந்த விதமான ஒரு பலனை கூட எதிர்பார்க்காமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களாக எங்களுடைய தொண்டர்கள் பொதி செய்து வீட்டுக்கு சென்ற நேரம் 3 மணி. ஆனாலும் அடுத்த நாள் காலையிலே வந்து விடுவார்கள். இப்போது கூட நாங்கள் 2 வாகனங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றோம். பொதுமக்களால் இந்த பொருட்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. விரைவிர நாங்கள் அந்த ஒவ்வொரு பொருளும் அவர்கள் மலையத்தை நோக்கி நாங்கள் செல்லும்போது சரியான முறையில் அது சென்றிடமிட நம்பிக்கையில் எங்களிடம் கையளிக்கின்றார்கள். நாங்கள் வாகனத்தில் உள்ள பொருட்களையும் ஏற்றிவிட்டு தற்போது கூட அங்கே பொது செய்து கொண்டிருக்கோம். நீங்கள் பார்ப்பீர்கள் எந்த விதமான ஒரு சிறு துளி கூட உங்களுடைய மக்களின் கையிலிருந்து வருகின்ற அந்த பொருள் சரியான முறையிலே போய் சேருவதற்கு நாங்கள் வலைவகை சமைக்கின்றோம். இப்போது கூட பொருட்கள் வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஏற்றி கொண்டிருக்கிறோம், வாகனத்தில் ஏற்றி கொண்டிருக்கிறோம். பார்க்கலாம், நீங்கள் பார்க்கலாம், வாகனத்தில் ஏற்றி கொண்டிருக்கிறோம். ஆட்டோவில் வந்திருக்கு. அங்கே அதில் ஆட்டோவில் வந்துருக்குது. இப்போது கூட நீங்கள் பார்க்கலாம், நாங்கள் உள்ள மற்றொரு லோரியில் அங்கே சாமான் ஏற்றப்பட்டு கொண்டிருக்குது. அப்படி இருந்தும் சாமான் வந்து கொண்டிருக்குது. நாங்கள் அதையும் மேனேஜ் பண்ணி ஏற்றி கொண்டு தான் இருக்கிறோம். குறிப்பாக சொல்லணும்னா எங்களை மொத்தமாக நாங்கள் கிட்டத்தட்ட 1 கோடிக்கு பெறுமதியான நிவாரணத்தை நாங்கள் கொண்டு போக போகிறோம். அது ஒரு பெரிய ஒரு தொகை. மிகவும் ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நிலையிலாம் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா இவ்வளவு தொகையை நம்பி எங்கள்கிட்ட தந்திருக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் சரியான இடத்துக்கு இன்னும் போய் சேர வேண்டும் என்றதில் நாங்கள் சரியான ஆர்வமாக இருக்கிறோம். மற்றது நாங்கள் லேட் ஆகிறோமோ, இன்னும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சாமானை கொடுக்குறதுல நாங்கள் டிலே பண்ணுறோமோ, லேட் ஆகிறோமோன்னு அந்த ஒரு குற்றுணர்ச்சி இப்பவும் இருக்குது. நாங்கள் வேகமாக போகணுமென்ற அந்த ஒரு ஆர்வத்தில் தான் இப்போ நாங்கள் வேகமாக செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுக்கு முழுக்க உங்களோட ஆதரவும் எங்களோட யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், மற்றது தன்னார்வலர்கள், சின்ன படியால் எல்லாருமே வந்து எங்களோட உதவி செய்கிறாங்க. அவ்வளோ ஆர்வம் செய்கிறாங்க. பெரிய மூட்டையெல்லாம் சிம்பிளாக அப்படி செய்ய வேண்டிய தேவையே இல்லை. உண்மையிலேயே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எப்படி ஒரு இடத்துல இருந்து இப்படி வேலை செய்கிற வேண்டிய உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. அந்த வேலை உங்களோட ஆதரவு தான் இதுக்கு காரணம். பொருட்களை இந்த பைகளை பார்த்தால் கூட தெரியும் இந்த விஜிதா ரைஸ் அவ்வாறான சரியான முறையிலே மக்களுக்கு அந்த ஒரு பொருளை நாங்கள் வழங்க போது சரியான முறையில் போய் சேர வேண்டும். விலை குறைந்த பொருட்களை அவர்கள் வழங்கக்கூடாது. நிவாரணம் வழங்கினால் கூட அது ஒரு சரியான முறையில் வழங்க வேண்டும் என்ற அந்த தரத்தினை நாங்கள் பண்ணுகின்றோம். அதற்காகத்தான் நீங்கள் எங்களுடைய தொடர்ந்து முகப்புத்தகத்தில் பார்க்கலாம். நாங்கள் இந்த விலை மனு கோரல்களை எவ்வாறு கோரியிருக்கின்றோம், எத்தனை கடைகளில் கோரியிருக்கின்றோம், எந்தெந்த கடையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைவோ அந்தந்த கடையில் சென்று வேண்டியிருக்கிறோம். அவ்வாறு நாங்கள் வேண்டும் போது ஒவ்வொரு கடைக்கும் செல்லும் போது கூட எங்களுக்கு நேர செலவு, பொருட்செலவு, அதோட பண விரயம் ஏற்படும். ஒவ்வொரு கடைகளுக்கும் வாகனங்களை நாங்கள் செல்ல வேணும். ஒரே இடத்தில் போய் வேண்ட முடியாது. முக்கியமாக அந்த பொதி செய்யும்
செலவித்தை நாங்கள் பெருமளவில் மிச்சப்படுகின்றோம். ஏன்னா எங்களுடைய தொண்டர்கள் பொது செய்கிறார்கள். அவ்வாறான வகையில் எங்களுக்கு அனைத்து மக்களும் மற்றும் தொண்டர்கள் நீங்கள் தரும் ஆதரவினை நாங்கள் இந்த நிலைக்கு வந்திருக்கின்றோம். உங்களாலே இந்த பெரும் உதவி சாத்தியமாகின்றது என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு பெருமளவிலான நிதி யாராவது தந்திருக்கிறார்களா? என்ன மாதிரி அதில் இந்த நிவாரண பணியில் பார்த்தீர்களானின் கடந்த அனர்த்தங்களின் போது கூட எங்களுக்கு பெருமளவான நிதியினை சேகரித்து வழங்கியிருந்தார்கள் அனைத்துலக தமிழர் பேரவை. இந்த நிவாரணத்திற்காக அவர்கள் கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் நிதியினை எங்களுக்கு அனுப்பியிருந்தார்கள். என்னென்னு சொன்னால் அவர்கள் சரியான கட்டமைப்புடன் இயங்கும் ஒரு பெரிய ஒரு அமைப்பு. கடந்த காலங்களில் எங்களுக்கு எங்களூடாகவும் பல வெவ்வேறு அமைப்புகளூடாகவும் வழங்கப்பட்ட நிதிகளை சிறந்த முறையிலே நாங்கள் அந்த பற்றுச்சீட்டுகள் கணக்கு விவரங்களை அவர்களுக்கு நாங்கள் சமர்ப்பித்திருந்தோம். அந்த வகையிலே அதனை கருத்தில் கொண்டு இந்த முறை 30 லட்சம் ரூபாய் பணத்தினை அவர்கள் அனுப்பியிருந்தார்கள். முக்கியமாக அந்த பணம் மலையத்துக்கு மட்டுமல்ல, மலையத்திற்கு ஒரு தொகை, மற்றது வடக்கு கிழக்கில் இருக்கும் மக்களுக்கு ஒரு தொகை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் வடமராட்சியில் இயங்கும் டிஜே கல்வி நிலையம், கனடாவில் இருந்த ஒரு ஆர்வலர் நடத்தி கொண்டிருக்கின்ற டிஜே கல்வி நிலையம், அவர்கள் தாங்களாக எங்களுடைய காணொலியை பார்த்து எங்களை அழைப்பு ஏற்படுத்தி 10 லட்சம் ரூபாயை கையெழுத்திருந்தார்கள். அதனை விட பொதுமக்கள், நாங்கள் ஒவ்வொரு இடத்திலேயும் பொருட்கள் சேகரிக்கின்ற 1000, 500 அதற்காக நாங்கள் பொதுமக்கள் சிறுதொகை பணத்தை தருகின்றார்கள் என்று அவர்களை கணக்கெடுக்க விடவில்லை. ஒவ்வொரு 100 ரூபா, ஒரு 10 ரூபா அவருடைய விவரங்களை கூட நாங்கள் இங்கே சேகரித்திருக்கின்றோம். அவ்வளவு விவரமே நாங்கள் இந்த நிவாரண பணி முடிவடைந்த பின்னர் வெளியிடுவோம். நிச்சயமாக இந்த மக்களின் ஆதரவு இந்த நிவாரண பணியையும் எங்களுடைய இந்த அமைப்பின் வளர்ச்சியையும் மெருகூட்டி கொண்டிருக்கின்றது என்பதை நான் தெரிவிக்கிறேன். முக்கியமாக இதில் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சின்ன பிள்ளைகள் தந்த உண்டியல் உண்மையிலே ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு சம்பவம் உண்டு. நாங்கள் பொதுமக்கள் நிதி பங்களிப்பு செய்து கொண்டிருந்த ஒரு இடத்துல சின்ன பிள்ளைகள் தாங்கள் சேமித்து வச்ச அந்த உண்டியலை கொண்டு வந்து தந்தாங்க. அதை பார்க்கவே ஒரு அவ்வளோ சந்தோஷமாகவும் ஒரு பூரிப்பாகவும் இருந்தது. ஒரு நல்லா இருந்தது அந்த சம்பவம். உண்மையிலே அவங்களை அப்படி வளர்த்த அந்த பேரண்ட்ஸ் ஒரு பதிவும் போட்டிருந்தார் எங்கட இன்னொரு செயற்பாட்டாளர் ஆதவண்ணாண்டு, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே என்று. உண்மையிலே அவங்களை அப்படி வளர்த்த அந்த பேரண்ட்ஸுக்கும் அவங்களை அப்படி வழிப்படுத்தின அவங்களுக்கும் எங்களோட நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அப்படியே மூட்டை எவ்வளவு நிரம்பிட்டு இருந்தாங்க. 2வது வாகனம் என்ன மாதிரி நடக்குதுங்க வேலையில்? இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா முடியுதுண்ணே. 2 வாகனத்தில் நாங்கள் ஏற்றியும் எவ்வளோ பொருட்கள் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா. இது 2வது வாகனம். இன்னும் மேலும் பொருட்கள் இருக்கின்றன. இங்கே இந்த பொருட்கள் பொது செய்தல் மற்றும் தற்போது இந்த வாகனத்தில் ஏற்றுவது அனைவருமே எங்களுடைய தனியார் இளைஞர்கள், எங்களுடைய பலமே இவர்கள் தான். இந்த பாட்டில் என்றால் பாடசாலை மாணவர்கள் கூட சின்ன படிக்கல அதுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். எல்லாம் சின்ன பொடியிலலாம் வேலை செய்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வாகனம் முக்கால்வாசி நிரம்பிட்டுன்னு சொல்லலாம். பாருங்க, இது ஃபுல்லாக முக்கால்வாசி நிரம்பிட்டு ஃபுல்லாக மா, சீனி, வேறு என்ன இருக்குதுங்க? மா, பருப்பு, தேயிலை, உடுப்போடு எல்லாம் வருதான். பார்த்தீங்கன்னா சரியாக களைச்சி வேலை செய்கிறாங்க பொடியல். இது பாருங்க, இந்த வாகனத்தின் பெருசாக காட்டுறவங்களுக்கு பாருங்க, இதுதான் இந்த வாகனத்தின் அகலம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது 3வது வாகனம் போக போகுதான். பார்த்தீங்கன்னா நுவரெலியா நோக்கி போகுது. இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு காணொலியாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடாங்கடா மலைய மக்களுக்காக கோடி ரூபாய் பெறுமதியான பொருட்கள் எல்லாமே போய்கொண்டிருக்கு. இதில் முக்கியமான விஷயத்தை ஒன்று சொல்லி ஆகணும். என்னென்னா, நான் இன்றைக்கு தான் இதை நேரில் பார்த்துருந்தேன். என்ன மாதிரியெல்லாம் மேலே நடக்குது, எப்படிலாம் மேய்த்தினோம்னு சொல்லி. உண்மையிலே நிறைய இடங்கள்லேருந்து பல இளைஞர்கள் வந்துருந்துச்சுன்னா, முக்கியமாக சொல்ல வேண்டியனா வயது வித்தியாசம் இல்லை, எல்லாரும் எந்தவித பலனும் எதிர்பார்க்காம வேலை செஞ்சினோம். அதுக்கு தான் உண்மையிலே நான் ஒரு ஆச்சரியப்பட்டேன். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் தலைவர், செயலாளர், பொருளாளர்னு சொல்லி யாருமே தங்களை முன்னிலைப்படுத்தாமல் எல்லாரோடையும் பார்த்தீங்கன்னா சகஜமாக அவர்களும் பார்த்தீங்கன்னா வேலை செய்து இந்த பணியை ஒப்பேற்றினோம். அதே விட 2வது அடுத்த ஒரு விஷயம் முக்கியமாக சொல்லி வேண்டாம், 2-3 நாட்களாக இரவு பகலாக பொதியிடல் வேலையெல்லாம் செய்து கொண்டிருந்துக்கிறோம். உண்மையிலேயே பார்க்கும்போது மெய்சில் இருக்குது. இந்த பொருட்கள் எல்லாமே மலைய மக்களுக்கு சேரப்போதுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக 3 வாகனங்கள் நுவரெலியாவை நோக்கி போகுது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, எல்லாட்ட வாழ்த்துக்களுக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த இளைஞர்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது.
இப்படி ஒரு ரோட்டோட நேற்று கூட பார்க்க மாட்டோம். நல்ல அனுபவம். வணக்கம். நாங்கள் தற்போது இருக்கின்ற இடம் நுவரெலியா மாவட்டத்தில் என்ற பகுதியில். இந்த பாதையை பார்த்தீர்களா, மண் சரிவினால் இந்த பாதை முழுதாகவே தடைப்பட்டிருக்கிறது. இதற்கு மேலே இருக்கிற மக்கள் எந்தவித பொருட்களையும் கொள்ளணும் செய்ய முடியாமல் இருக்கின்றார்கள். நடந்து கூட வர முடியாத அளவுக்கு இந்த மண் சரிவு இந்த பாதையை பாதித்திருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் திட்டமிட்டபடி எங்களுடைய நிவாரண பயணத்தின் நாங்கள் நிவாரண பயணத்தின் போது மேற்கொண்ட அவ்வளவு லிஸ்டிலேயுமே இந்த இடம் இல்லை என்று எங்களுக்கு அறிய தந்திருந்தார்கள். அதிகாலையிலே இவ்வாறு ஒரு பகுதி இருக்கின்றது. மண் சரிவினால் மக்களுடைய போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கின்றது. சரியாக பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கும் இடம் என்று கூறுகின்றார்கள். எனவே அந்த மக்களுக்கு நாங்கள் இந்த நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்று உடனடியாக முடிவெடுத்து தற்போது 85 குடும்பங்களுக்கு மேலாக இந்த உதவியை வழங்கி கொண்டிருக்கின்றோம். பார்த்தீங்களாலும் தெரியும் இந்த பகுதிக்கு அந்த பொருட்களை எவ்வாறு அவர்கள் கொண்டு போகின்றார்கள் என்று. இவ்வாறான ஒரு பாதையில் தான் இந்த மக்கள் தங்களுடைய வீடுகளுக்கு செல்ல வேண்டிய கடப்பாடு. எனவே இவ்வாறாக மோசமாக பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நாங்கள் நேரடியாக சென்று வழங்க வேண்டியது ஒவ்வொருவரும் கடமை. முக்கியமாக அனைத்து பகுதிகளிலுமே நிவாரண பணிகளை மேற்கொண்டிருக்கும் அனைவருக்குமான ஒரு வேண்டுகோள், நிவாரண பகுதிகளை நேரடியாக சென்று நீங்களே பார்த்து நீங்களே கையளிப்பது மிகச்சிறந்த ஒரு சேவையாக அமையும். கல்லு போகும்னு நினைக்கிறேன். அடுத்த எந்த ரோட்டை எப்படி எப்படி செய்வாங்க? இந்த ரோட்டை அங்க ஒரு வங்கு இப்படி தானே இது வங்கு இப்படி இப்படி போகணுமே. ஆமாம், இப்படி வந்து அந்த நடுவு நெட்டை உடைஞ்சிருக்கு. ரெண்டுக்குள்ள இப்படி டெய்லி கட்டுறாராமே என்னத்த நீங்க அல்ல ஒரு 300 அடி பெரிய டேம் ஒன்று இருக்குது. ஃபாஸ்ட் ட்ரெயினுங்க அந்த டேம் எம்கே போகும். மேலே போயிட்டு வருவோம்ல, லொக் பண்ணிட்டு. ஆமாம், 85 ஒரு குடும்பத்துக்கு 2 சொப்பு, ஒரு பேக் மாவு, ஒரு பெப்சி, எல்லாம் பெப்சி எடுத்துக்கிட்டு 5 லிட்டர் ஒரு பேக், 2 லிட்டர் ஒரு பேக். மெசேஜை போடுங்க. என்ன இதில் எடுத்தீங்கன்னு சரி கொண்டது இது மண் சரிவு ஏற்பட்ட ஒரு பகுதியில் நிற்கிறோம். நுவரெலியா மாவட்டத்தில் மகவுபா என்ற இடத்துல சரியாக பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார். இந்த பாதை
இந்த மண் சரிவால் தடைப்பட்டதன் காரணமாக எந்தவித பொருட்களுமே இதற்கு மேல் கொண்டு செல்ல முடியாது இருக்கின்றார்கள். எனவே அதனை கருத்தில் கொண்டு இன்று விசேடமாக தொடர்பினை ஏற்படுத்தி இந்த இடத்திற்கு உதவி தேவை என்பதை உறுதிப்படுத்தியிருந்தார்கள். உடனடியாக நாங்கள் முடிவெடுத்து இந்த மக்களுக்கான இந்த நிவாரணப் பணியினை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த கிராமத்து மக்களும் இளைஞர்களும் எங்களுக்கு பெரும் பங்காற்றி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இப்போ தந்தப்போல என்ற ஒரு இடத்துல நிற்கிறோம். நுவரெலியா மாவட்டத்தில் தந்தப்போல என்ற இடத்துல கடந்த மண் சரிவு மற்றும் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு இடம் இந்த இடம். இந்த எனக்கு பின்னிக்கிற இந்த ஃபேமிலியில் இருந்த நிறைய பேர் இன்றைக்கு இல்லாமல் போயிட்டாங்க கடந்த மண் சரிவினால். அந்த பகுதியை நான் இப்போ பார்க்குறேன். பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. ஒரு சொல்லனா துன்பத்தின் மத்தியிலே இந்த குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்குது. நாங்கள் அந்த இடத்துல வந்து உதவி செய்கிற மாதிரி நினைக்கும் போது எங்களுக்கு ஒரு வகையான மனம் ஒரு ஹெவியாக ஃபீல் ஆகுது. ஸோ நாங்கள் இந்த இடத்துல உதவி சேர்க்க வேண்டியதில் ஒரு சந்தோஷமும் அதே நேரத்தில் ஒரு இப்படி ஒரு துன்பம் நடந்துட்டு என்ற ஒரு கவலையும் எங்களுக்கு இருக்குது. ஆனாலும் தொடர்ந்து இந்த மாதிரியான மக்களுக்கு நாங்கள் உதவி செய்து கொண்டு தான் இருக்க போகிறோம். ரெண்டு பஸ்ஸுக்கும் சல்லி தான் 10 வாரம் ரோடு இருக்குது. ஸ்கூல் பிள்ளைங்கள பெரிய லெஃப்ட் போய் 50 பிள்ளைகளை பெரிய லெஃப்ட் சொல்லுங்க தம்பி. ஹலோ சொல்லுங்க நமக்கு தம்பி.